வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம் போட்டித் தேர்வர்களின் துணைவன். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, குமார்ஸ் மந்த்லி சேலரி. குமார் என்பவரோட மாத சம்பளம் 54,000 ரூபாய் வருது. அதில் 1/6 பாகம் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவரோட வருமானத்திலேருந்து. 1/3 பாகம் கல்விக்கு எஜுகேஷனுக்கு, 1/4 அப்படிங்கிறது அவரோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ரிமைனிங்கை அவரோட சேமிப்பை சேமித்து வைக்கிறார். இதில் அவரோட சேமிக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போது நமக்கு இது எவ்வளோ அமௌண்ட்டுலாம் கொடுக்கல, டோட்டல் அமௌண்ட்டு தான் 54,000 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு பாகமாக பிரிச்சுருக்கிறாங்க இல்லையா? இப்போ அதில் 1/6 மடங்கு அப்படிங்கிறது வாடகைக்கு, ப்ளஸ் 1/3 மடங்கு எஜுகேஷன், ப்ளஸ் 1/4 மடங்கு டிரான்ஸ்போர்ட்டு, ரிமைனிங் உள்ளது தான் அவரோட சேமிப்பு. இதெல்லாம் சேர்த்தா என்ன வரும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக 1ன்னு அர்த்தம். இதையும் 1ன்னு போடுறோம் அப்படின்னா நம்ம இங்கே எவ்வளவு அமௌண்ட்டுன்றதெல்லாம் போடுறது, நாம் என்ன பண்ணுறோம், அது எவ்வளவு பாகம், மொத்த பாகத்தையும் கூட்டணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு கேக் இருக்குது. அதை நாம் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு அதில் ஒரு மொத்த கேக்கில் 1/6 பாகம் ப்ளஸ் 1/2 பாகம் ப்ளஸ் 1/3 பாகம்னு பிரித்து கொடுத்து கடைசியில் மொத்தமாக என்ன பார்க்குறோம், இந்த ஒரு கேக்கை தானே பிரித்து கொடுக்குறோம், அதனால தான் ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். சரியா? இப்போ போட்டாச்சு. இப்போ நமக்கு இங்கே 6 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இந்த 3மே வேறு நம்பராக இருந்தது அப்படின்னா நம்ம மீச்சியமாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதில் பெரிய நம்பர் பார்க்குறோம், இதுதான் 6. அப்போ இந்த 6ங்கிறது தான் பெரிய நம்பர் அப்படின்னா இதுக்கான எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கிறதும், இந்த 3 வச்சு நம்ம 3ஓட மல்டிபிள் தான் 6, அது பிரச்சனை இல்லை. 4 வச்சு பெருக்குனா 6 வருமா அப்படின்னா வராது. ஏன்னா 4 × 4 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 வரும். அப்போ 6 ரீச் பண்ண போகிறதில்ல. அதுக்கடுத்து 3 வச்சு பெருக்கணும்னா 12 வரும் இல்லையா? அப்போ 12ங்கிற நம்பர் எல்லாத்தோட மெர்ஜ் ஆகும். அதனால் மீச்சியமாக நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னா இந்த பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, இதை அடுத்த மடங்கு பார்த்தோன்னா 12, அதை வச்சு பார்த்தோன்னா 3 12, 4 12, அப்போ ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. அப்போ எல்சிஎம் 12. எல்சிஎம் 12 வரணும் அப்படின்னா, அதாவது டினாமினேட்டரில் எல்லா இடத்துலையுமே 12 வரணும். 12 வரணும்னா என்ன பண்ணணும், இங்கே ஏதாவது நம்பரால் பெருக்கணும். அந்த நம்பர் என்னவோ அதை தான் மேலேயும் பெருக்கணும் இல்லையா? அப்போ கீழே 2ஆல் பெருக்கணும்னா மேலேயும் 2, அப்போ 2/12 ப்ளஸ் இங்கே 3 இருக்குது, அப்போ எத்தனை 4ஆல் பெருக்கணும், அப்போ மேலே 4 / 12 ப்ளஸ் இங்கே கீழே 4 இருக்குன்னா இன்ட்டு 3ஆல் பெருக்கணும், அப்போ மேலே 3 / 12 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது, அதை 12 மாற்றினா 12ஆல் பெருக்கணும், அப்போ மேலேயும் 12 ப்ளஸ் 12 / 12 ஈக்குவல் டு 1. இப்போது கீழே உள்ள 12 பார்த்தோம் அப்படின்னா காமனாக எல்லாத்துக்குமே 12 தான். அதை மொத்தத்தை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மொத்த 12ஐயும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ மேலே உள்ளதை கூட்டணும் அப்படின்னா 2 + 4 அப்படிங்கிறது 6, 6 + 3 அப்படிங்கிறது 9. இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, அதனால் கூட்ட முடியாது. அப்போது 9 + 12x ஈக்குவல் டு 12. இப்போ இந்த 9 வந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா அது மைனஸில் போகும். அப்போ 12 - 9 வரும் இல்லையா? அப்போ 12x ஈக்குவல் டு 12 - 9 அப்படிங்கிறது 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/12 அப்படிங்கிறது 1/4. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது, 1/4ன்னு வருது. அப்போ எக்ஸோட பங்கு, அதாவது அவரோட சேமிப்பு பங்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஒட்டுமொத்த சேலரியில் 1/4 பங்கு அவரோட சேமிப்பாக இருக்குது. அப்போ 1/4 பங்கு சேமிப்பு அப்படின்னா அவர் எவ்வளவு சேமித்து வைக்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த சேலரி எவ்வளவு 54,000. அதில் 1/4 பங்கு அப்படிங்கிறது 1/4ஆல் பெருக்கினா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் 4 ரிமைனிங் 14 அப்படின்னா 3 12, 3 4 12, அப்போ ரிமைனிங் 2 இருக்குது 20, 5 20, ரிமைனிங் 2 0. அப்போ 13,500 ரூபாய் அப்படிங்கிறது அவரோட சேமிப்பு. இவ்வளோ தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இதான் ஆன்சர். 13,500 ரூபாய் அப்படிங்கிறது அவரோட சேமிப்பு. அடுத்த கொஸ்டின், இன் ஏ ஸ்கூல் தெர் ஆர் 800 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 25 டீச்சர்ஸ். ஒரு ஸ்கூலில் 800 மாணவர்கள் இருக்காங்க, அப்புறம் 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 960. இப்போ 800 மாணவர்களாக இருந்தவங்க இப்போ 960 மாறிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸாக. ஹவு மெனி மோர் டீச்சர்ஸ், இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் தேவை should be appointed to maintain this student teacher ratio. அதாவது ஏற்கனவே 800 மாணவர்களுக்கு 25 ஆசிரியர்கள்ன்ற கணக்கில் இருக்குது விகிதத்தில். இப்போது 960, அதாவது 160 மாணவர்கள் கூடியிருக்காங்க. 160 மாணவர்கள் கூடியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இங்கே எத்தனை ஆசிரியர்கள் கூடணும், நம்ம புதுசாக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வி. சரியா? இதை வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த பாக்ஸ் மெத்தட்லேயே போட்டுடலாம். 800 மாணவர்களுக்கு 25 ஆசிரியர்கள். இப்போ நமக்கு எத்தனை மாணவர்கள் வந்துட்டாங்க, 960 மாணவர்கள் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள், இவ்வளோ தான் தேவை. இப்போ அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். அப்போது 25 × 960
ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை அந்த 800 அப்படியே இருக்கட்டும். ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 8ஆல் வச்சோன்னா 5 8 80, 10 8 80. இங்கே 8ஆல் போட்டோம்னா 12 8 96. ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5 5 25, 2 5 10, 1 2 is to 6 2 12. அப்போது 5 into 6 அப்படிங்கிறது 30. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்காக ஆப்ஷன் சியில் 30 இருக்குது, இதுதான் சரியான விடை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நம்மக்கிட்ட எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க? 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? 30 டீச்சர்ஸ் தேவைப்படுது. அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்? வெறும் 5 டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாலே நம்ம 25 அப்படிங்கிறது 30 மாறிடும். ஓகேவா? அப்போ இன்னும் நமக்கு எவ்வளோ, ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மோர் டீச்சர்ஸ், இன்னும் எத்தனை நபர்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 5 ஆசிரியர்கள் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு, டு வின் an election a candidate need 3/4 of the votes cast. அதாவது ஒட்டுமொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 3/4 மடங்கு அவர் வாங்கியிருந்தால் அவர் ஜெயிச்சதாக அர்த்தம். இஃப் ஆஃப்டர் 2/3 of votes have been counted, 2/3 மடங்கு ஓட்டு கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதில் ஒரு கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா a candidate has 5/6 of what he needs. அதாவது 2/3 மடங்கு ஓட்டு எண்ணினதில் அவருக்கு 5/6 மடங்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஓட்டில் கிடச்சிருச்சு. அப்படின்னா தென் வாட் பார்ட் ஆஃப் த ரிமைனிங் ஓட்ஸ் டஸ் ஹி ஸ்டில் நீட்? அப்போ இன்னும் எவ்வளோ ஓட்டு அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது கேள்வி. இப்போது ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் நம்ம பார்க்குறோம் மொத்தமே 3/4 ஆஃப் த ஓட்டு அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அவர் ஜெயிச்சதாக அர்த்தம். அதே மாதிரி இப்போ எவ்வளோ ஓட்டு எண்ணிருக்கிறாங்க? 2/3 ஓட்டு எண்ணிருக்காங்க. அதில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கிறது? 5/6 கிடச்சிருக்குது. அப்போ இன்னும் எவ்வளவு தேவைப்படுது? இதுதான் கேள்வி. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இதுக்கெல்லாம் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு எல்சிஎம் பார்த்தோம்னா அது 12னா எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 12ங்கிற வெறும் சின்ன நம்பரை வச்சு நம்ம இந்த கால்குலேஷனை பண்ணுறதை காட்டிலும் ஒரு 120ன்னு வச்சுக்குவோம். சரியா? இந்த 120 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இது நம்மளை அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறது 120ன்னு வைக்கிறோம். இதில் அவர் எவ்வளவு எடுத்தால் ஜெயிக்க முடியும்? 3/4 எடுத்தால் ஜெயிக்க முடியும். அப்போது 120 × 3/4 நம்மனா 12 0 30 × 3 அப்படிங்கிறது 90 ஓட்டு எடுத்துட்டாருன்னா அவர் வின்னுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு எவ்வளோ ஓட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா 2/3 ஆஃப் ஓட்டு தான் கவுண்ட் பண்ணியிருக்காங்க, எண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் அவர் எவ்வளோ எடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தேவைப்படக்கூடிய ஓட்டு எவ்வளவு? 90 ஓட்டு. அதில் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 5/6. 6ல் 5 மடங்கு அவருக்கு ஓட்டு கிடச்சிருச்சு. 6னா 15 × 5 அப்படிங்கிறது 75 ஓட்டு இப்போ வரைக்கும் கிடச்சிருச்சு. எப்போது 2/3 ஓட்டு கவுண்ட் பண்ண வரைக்கும் இப்போ வரைக்கும் 75 ஓட்டு கிடச்சிருச்சு. இன்னும் அவருக்கு எவ்வளோ தேவை? வெறும் 15 ஓட்டு எடுத்தால் அவர் ஜெயிச்சிருவார். இன்னும் மொத்தம் எவ்வளோ ஓட்டு எண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ அவருக்கு எவ்வளோ எண்ணி முடிச்சிருக்காங்க? 2/3 ஓட்டு தான் எண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ 2/3ங்கிறது எத்தனை? மொத்தம் 120ல் 2/3 அப்படிங்கிறது 3 நாங்க 12 0 2 4 8. அப்போ 80 ஓட்டு கவுண்ட் பண்ணதில் அவருக்கு 75 ஓட்டு கிடச்சிருக்கு. இன்னும் அவர் ஜெயிக்கிறதுக்கு தேவையானது மொத்தம் 90 ஓட்டு. அதில் இன்னும் ஒரு 15 ஓட்டு எடுத்தால் ஜெயிச்சிருவார். இன்னும் எண்ண வேண்டிய ஓட்டுகள் எத்தனை அப்படின்னா இதுவரைக்கும் எண்ணி முடிச்சிருக்கிறது 80 ஓட்டு, மொத்த ஓட்டு 120. அப்போ இன்னும் அவர் இன்னும் எண்ணப்பட வேண்டிய ஓட்டு அப்படிங்கிறது 40 ஓட்டு. அப்போ 40ல் அவர் இன்னும் எத்தனை சீட்டு ஜெயிக்கணும்? எத்தனை ஓட்டு? 15 ஓட்டு எடுத்தால் அவர் ஒட்டு மொத்தமாக ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 3 5 15 8 5 40. அப்போ இன்னும் 3/8 எடுத்தால் அவர் ஜெயிச்சிருவார்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி. இன் ஏ ஸ்கூல் ஆஃப் 720 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 720 மாணவர்கள் இருக்காங்க. தி ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 7:5. ஹவு மெனி மோர் கேர்ள்ஸ் ஆர் அட்மிட்டட் டு மேக் த ரேஷியோ 1:1? மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 720 பேர் இருக்காங்க. இதில் பாய்ஸோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா பாய்ஸு கேர்ள்ஸ் அவங்களோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7:5ன்னு இருக்குது. இப்போ இதை 7:5 அப்படிங்கிறத 1:1ன்னு மாற்றணும். அப்போ இங்கே என்ன ரேஷியோ வருதோ அதே தான் இங்கேயே வரணும். அப்படி வந்ததுன்னா கரெக்டாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும்.
இப்போ நமக்கு பாய்ஸோட கவுண்ட் எவ்வளோ 7 மடங்கு, கேர்ள்ஸோட கவுண்ட் எவ்வளோ 5 மடங்கு. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வருது? 720 பேர் இருக்காங்க மொத்தமாக. அப்போது 7 எவ்வளோ மடங்குன்னு தெரியாதனால எக்ஸ் ப்ளஸ் 5x. 7 5 கூட்டணும் அப்படின்னா 12x = 720, x = 60. அப்போ எக்ஸுங்கிறது 60ன்னு அர்த்தம். அப்போ இங்கே 7x, இங்கே 5x. இப்போ இங்கே 7xன்னு போட்டோம் அப்படின்னா 7 × 60 அப்படிங்கிறது 420. இங்கே 5 × 60 அப்படிங்கிறது 300. இங்கே 300 கேர்ள்ஸ் இருக்காங்க, இங்கே 420 பாய்ஸ் இருக்காங்க. அப்போ இன்னும் பாய்ஸுக்கு ஈக்குவலாக கேர்ள்ஸ் கொண்டு வரணும்னா இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 120 ஆட் பண்ணால் போதும். இப்போ 120 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் 420, இந்த பக்கமும் 420. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1:1 வந்துடும் இல்லையா? அப்போ இந்த 420 கேர்ள்ஸ் வந்து 420 ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 120 அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கான ஆப்ஷன் சி. இன்னும் என்ன கேட்டிருக்கிறாங்க? 1:1 என மாற்ற எவ்வளவு பெண்ணை கூடுதலாக சேர்க்க வேண்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு 120ங்கிறது சரியான விடை. ஓகே, தேங்க்யூ.